தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் அசாதாரண சூழல் காரணமாக ஈரான் மற்றும் ஈராக் வான்பரப்பை இந்திய விமானங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையேயான விமான பயணம் நீண்ட நேரமாக மாறுவதுடன் பல முக்கிய சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளில் நிலவி வரும் பாதுகாப்பு நெருக்கடி காரணமாக அந்த நாடுகளின் வான்பரப்பை சர்வதேச மற்றும் இந்திய விமானங்கள் பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரானிய வான்பரப்பு திடீரென மூடப்பட்டதால் டில்லி மற்றும் மும்பையிலிருந்து நியூயார்க் மற்றும் நெவார்க் நகரங்களுக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மறுமார்க்கமாக அங்கிருந்து வரவேண்டிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அசர்பைஜான் நாட்டின் பகு நகரிலிருந்து டில்லிக்கு இன்று அதிகாலை புறப்பட்ட இண்டிகோ விமானம் காஸ்பியன் கடலை கடந்த பிறகு ஈரானிய வான்பரப்பிற்குள் நுழைய வேண்டியிருந்தது. ஆனால் அங்கு நிலவிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அந்த விமானம் புறப்பட்ட 1 மணி நேரத்திலேயே மீண்டும் பகு நகருக்கே திருப்பிவிடப்பட்டது. இதேபோல் அல்மாட்டி, தாஷ்கண்ட் மற்றும் பகு போன்ற நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் இப்பொழுது ஈரானை தவிர்க்க வேண்டியுள்ளதால் அவை ஜோர்டான் போன்ற நாடுகளில் எரிபொருள் நிரப்ப தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயண நேரம் வழக்கத்தை விட மிக அதிகமாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏர் இந்தியா நிறுவனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஈரானிய வான்பரப்பை தவிர்த்து மாற்றுப்பாதையில் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. மாற்றுப்பாதை வசதி இல்லாத சில விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் முக்கிய நகரங்களில் நிலவி வரும் வன்முறை மற்றும் மோசமான பாதுகாப்பு சூழல் காரணமாக விமான நிலைய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதாகவும் இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்.